லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. நிரஞ்சன், நீதிபதிகள் தீர்ப்பை சொல்லிவிட்டார்கள். 5 நீதிபதிகளும் ஒருமித்த ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறார்கள். மக்களவை தேர்தலில் இது தாக்கத்தை ஏற்படுத்துமா எனும் பொழுது கட்சிகள் எல்லாம் ஏற்படுத்தும் என்று ஒரு சாரர் கூறுகின்றனர். இன்னொரு சாரர் இந்த ஒரு முறையைத்தான் ரத்து செய்திருக்கிறார்கள், பல முறைகளில் அவர்கள் தங்களது வழிகளை தொடரலாம் என்றும் சிலர் கருத்துக்களை கூறியிருக்கிறார்கள். இப்ப மத்திய அரசு முன்வைத்த வாதத்தை நீங்க சொன்னீங்க, அதாவது வெளிப்படைத்தன்மை எனும் பொழுது இன்னார் இன்ன கட்சியை சேர்ந்தவர் என்பது தெரிந்துவிடுமே என்று மத்திய அரசு தனது வாதத்தை முன்வைத்ததாக சொல்லப்பட்டது. அதற்கு என்ன பதிலளிக்கப்பட்டது? பிரதிவாதம் என்னவாக இருந்தது? பூங்குழலி, மத்திய அரசினுடைய அந்த செயல்பாடுகள் அப்படின்றதுக்கு எதிர்ப்பா பதிவு செய்த வழக்கறிஞர்கள், குறிப்பா பிரசாந்த் பூஷன் உள்ளிட்ட வழக்கறிஞர்கள் சொல்லும் பொழுது இதுல வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படின்றதும் ஒரு குடிமக்களுக்கு இழைக்கப்படக்கூடிய துரோகமாக தான் பார்க்கணும். ஒரு தேர்தல் அப்படின்றது நடத்தப்படுதுன்னா அது வெளிப்படைத்தன்மையுடன் நடத்தப்படணும் அப்படின்றது இந்திய அரசியல் சாசனம் ஒவ்வொரு குடிமக்களுக்கும் வழங்கி இருக்கக்கூடிய அடிப்படை உரிமை. அது எப்படி ஒரு நார்மல், அதாவது ரெட்ரோஸ்பெக்டிவா நம்ம பார்த்தோம்னா எந்த உரிமை அதிக அளவுல கை கொடுக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஈவன் நீங்க வார் டைமா இருக்கட்டும், இல்ல ஒரு கடுமையான இக்கட்டான சூழலா இருந்தாலும் கூட அரசியல் சாசனத்துல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சில அடிப்படை உரிமைகளை எந்த காலத்திலையும் பறிக்க முடியாது. பேச்சுரிமை அடிப்படை உரிமை தான். ஆனா அதே நேரத்துல உயிர் வாழ்றது அப்படின்றது அதை விட முக்கியமான ஒரு அடிப்படையான உரிமை. சோ அதனால டிக்னிட்டியுடன் இருக்கிறது அப்படின்றத போர்க்காலத்துல கூட நீங்க அரசு பறிக்க முடியாது அப்படின்றது அடிப்படை விஷயமா இருக்கு. சோ இந்த மாதிரியான வாதங்களை தான் எதிர்த்தரப்பினர் மிக முக்கியமா அரசுக்கு எதிரான வாதங்களா முன் வச்சாங்க. தேர்தல் நேர்மையா நடைபெறணும் அப்படின்னா இந்த வெளிப்படைத்தன்மை அப்படின்றது ரொம்ப அவசியமாகுது அப்படின்ற விஷயத்தை தான் அடிக்கோள் காட்டி சொல்லியிருந்தாங்க. இப்போ நீங்க கேட்டதுல இன்னொரு விஷயம் இருக்கு. இப்போ இதுவரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி சார்பா, அதாவது ஆளும் தரப்பு சார்பா இதுவரைக்கும் இந்த தீர்ப்புக்கான ரியாக்ஷன்கள் எதுவும் கொடுக்கப்படல. இப்போ நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய புதிய தகவல் படி இன்னைக்கு 4 மணிக்கு முன்னாள் சட்டத்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய ரவிசங்கர் பிரசாத் டெல்லியில பிரஸ் மீட் பண்றாரு. சோ அப்கோர்ஸ் அந்த பிரஸ் மீட்ல இந்த தீர்ப்பு குறித்த பாரதிய ஜனதா கட்சியுடைய நிலைப்பாடு தெரிய வரும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் நம்ம செக் பண்ண வரைக்கும் எந்த ஒரு ட்விட்டோ அல்லது ஒரு அபிஷியலான கருத்தோ அவங்க இது வரைக்கும் சொல்லல அப்படின்றத, அதாவது மற்ற தலைவர்கள் சொல்றதெல்லாம் இருந்தாலும் கூட அதிகாரப்பூர்வ கருத்து அப்படின்றது அது இன்னும் வரல அப்படின்னு. சோ இன்னும் சில நிமிடங்கள் நமக்கு தேவைப்படுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான தீர்ப்புகளை மாற்றி அமைக்கிறதுக்கு அவசர சட்டங்கள் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்திருக்கிறோம். சோ அது என்னென்ன டீடைல் அப்படின்றதுக்கான விவரங்களை வழங்குறதுக்காக மீண்டும் வழக்கறிஞர் ராம் சங்கர் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு. அப்கோர்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரியான பல உங்களுடைய வழக்குகள்ல வந்த தீர்ப்புகள்ல மாற்றி அமைக்கும் வகையில அவசர சட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்குது. இந்த மாதிரி அவசர சட்டங்கள் கொண்டு வரப்பட்டது உங்களால நினைவு கூற முடியுமா? என்னென்ன வழக்குகள்ல முக்கியமா கொண்டு வந்திருக்காங்க? அதுக்கு எவ்வளவு நாட்கள் எடுத்துக்கிட்டாங்க மத்திய அரசு? சமீபத்தில் ஆம் ஆத்மி பார்ட்டிக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் நடந்த டெல்லி கவர்னர் சம்பந்தப்பட்ட வழக்கில் டெல்லி கவர்னருக்கு தான் அதிகாரமா, இல்லை மாநிலத்தின் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தான் அதிகாரமா என்பது சம்பந்தப்பட்ட வழக்கில் மாநில அரசுக்கு அதிகாரம் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. புதுச்சேரிக்கும் கிட்டத்தட்ட அதை கம்பேர் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா கெஸ்ட்ல புதுவை முதல்வர் நாராயணசாமி இருக்கிறார், அதனால அதை கேட்கிறேன். அப்கோர்ஸ் அதுவும் அந்த உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு வந்த 7 நாட்களில் அந்த புது அவசர சட்டம் ஜனாதிபதியால் இயற்றப்பட்டு இந்த உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை தடை செய்யப்பட்டது. உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு என்பது அனைத்து மக்களாலும் பின்பற்றப்பட வேண்டியது. அரசியலமைப்பு சாசனம் சொல்வது மக்கள் என்றால் அரசியல் கட்சிகளும் தான், மத்திய அரசும் தான் பின்பற்றப்பட வேண்டும். இது இவர்கள் இயற்றிய சட்டம் 2017 என்பதால் இப்படி ஒவ்வொரு வழக்குகளும் தாங்கள் வாதங்களை எடுத்து வைத்ததை நிலைநிறுத்துவதற்காக அவர்கள் முன்னால் சொன்னது போல் இந்த ஆதார் வழக்கு, கொலிஜியம் நீதிமன்ற நியமன வழக்கு ஆகியவற்றில் 3 வாரத்திற்குள் அவங்க அவசர சட்டத்தை பாஸ் செய்தார்கள். அதாவது சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து அடுத்த 3 வாரத்துல அவசர சட்டம் கொண்டு வந்து அதை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிட்டாங்க. 1 வாரத்தில் இந்த கவர்னர் வழக்கு கொண்டு செல்லப்பட்டது. அதனால் வாய்ப்புகள் உள்ளது. அவர்கள் நிலைப்பாடு என்ன என்பது தெரிய வரும்.
பூங்குழலியில நம்ம கேட்டிருப்போம் எவ்வளவு விரைவா அவங்க இந்த விஷயங்கள்ல உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணக்கூடிய வகையில வேறு ஒரு சட்டத்தையோ அல்லது அவசர சட்டத்தையோ கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு 3 நாள்ல உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பை மாற்றி அமைக்கும் வகையில அவசர சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. 3 வாரத்துல கொண்டு வந்திருக்காங்க. இப்போ சமீபத்துல ரொம்ப ரீசெண்டான எக்ஸாம்பிள்னு பார்த்தோம்னா தேர்தல் ஆணையர்கள் நியமனம் தொடர்பான மத்திய அரசுடைய அந்த விதிமுறைகளை மாற்றி அமைச்சு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருந்தாங்க. அந்த தீர்ப்பை ஓவர் கம் பண்ணும் வகையில மத்திய அரசு சமீபத்தில் சட்ட திருத்தம் கொண்டு வந்திருந்தாங்க. அதையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஸோ தேர் இஸ் a சான்ஸ் ஃபார் பிரிங்கிங் தி ஆர்டினன்ஸ் அப்படின்றத நம்ம ரொம்ப தெளிவாகவே நம்ம அதில் புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. பட் ஆர்டினன்ஸ் மட்டுமே இதுக்கான வழிவகை இல்லை, வேற சில வழிகளும் இருக்கு. SBI போய் ஒரு டைம் கேட்கலாம், இல்ல இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றத்தில் நேரம் கேட்கலாம், எது வேணாலும் நடக்கலாம். பட் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதுதான் வழக்கறிஞர் ராம்சங்கரும் சொல்றாரு. மற்றவர்கள்ட்ட கேட்கும் பொழுது அவங்களும் அந்த கருத்தை தான் சொல்றாங்க. பூங்குழலி, விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி நிரஞ்சன். லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில் இசை புயல் AR ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.